கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 கும்பலா கருவாடு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கருவாடில் சுடு தண்ணி ஊற்றி நல்லா 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு அந்த மேலே உள்ள ஸ்லாம்பெல்லாம் சுரண்டி எடுத்துருங்க. இதை வந்து ஒரு 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் உள்ள முள்ளை மட்டும் தனியாக எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளஷ்ஷு நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த தொக்கில் நமக்கு முள் எதுவுமே இருக்காது. இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அது கூடவே கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கருவாடை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. கருவாடு தொக்கு ரெடி.